ஹஸ்தினாபுர அரசன் திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாதவர். அவருடைய மனைவி காந்தாரி பல வருட பிரார்த்தனைக்குப் பிறகு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று நம்பினாங்க. ஆனா மாதங்கள் கடந்து போனாலும் குழந்தை பிறக்கல. 2 வருடங்கள் கழிச்சு ஒரு நாள் அவள் வயிற்றிலிருந்து குழந்தை இல்ல, ஒரு பெரிய சதைப்பிண்டம் மாதிரி ஒரு பொருள் வெளிவந்தது. அதை பார்த்த காந்தாரி துயரத்தில் அழுதாங்க. அப்போ வியாச முனிவர் வந்தார். அவர் சொன்னார், அந்த சதைப்பிண்டத்தை கைவிடாதே, அதிலே தெய்வீக சக்தி இருக்கு. அவர் அந்த சதைப்பிண்டத்தை 101 துண்டுகளாக வெட்டச் சொன்னார். ஒவ்வொன்றையும் நெய் நிரம்பிய குடுவைகளில் வைத்து ஒரு தனி அறையில் வைத்தார்கள். காலம் சென்றது. 9 மாதங்களுக்குப் பிறகு அந்த குடுவைகள் இருந்து குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சது. அப்படித்தான் 100 ஆண் குழந்தைகள், மேலும் ஒரு பெண் குழந்தை துச்சலை பிறந்தாள். முதலில் பிறந்தவர் துரியோதனன். அவர் பிறந்த அந்த நேரத்தில் வானம் முழுக்க மின்னல், இடியும் ஒலித்தது. மிருகங்கள் கத்தின. அதை பார்த்த முனிவர்கள் சொன்னார்கள், இவன் பிறப்பு ஒரு பெரும் அழிவின் தொடக்கம். அது உண்மையாச்சு. அந்த 101 குழந்தைகளில் ஒருவரும் யுத்தத்திலிருந்து உயிருடன் பிழைக்கவில்லை.